அனைவருக்கும் வணக்கம். மகாபாரதத்தில் நம்ம யயாதியோட கதையை படித்தோம். யயாதி அவர் சொர்க்கத்துக்கு போகிறாரு. போனவர் கீழே விழுந்துறாரு. ஏன் கீழே விழுந்துறாரு அப்படின்னாக்கனா, சொர்க்கத்தில் அவர் பல ஆயிரம் வருஷங்கள் ரொம்ப நல்லா இருக்கார். விஸ்வாசி அப்படிங்கிற இந்திரனோட அப்சரஸ் கூட அவர் ரொம்ப நல்லா நந்தவனத்தில் ஒரு 100 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு உலகத்துலேயும் ஒரு 100 வருஷம் 200 வருஷம் அப்படி இருந்து கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் அவர் சொர்க்கத்தில் இருக்கார். சொர்க்கத்தில் இருந்தப்போ இந்திரனும் அவரும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுறாரு. அப்போ இந்திரன் கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா, நீ அரசாண்ட போது உன்னை விட சிறந்த அரசர்கள்லாம் இருந்தாங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி ஒரு சிறந்த அரசர் வேறு யாருமே இல்லை, எனக்கு தெரிஞ்சு தேவலோகத்தில் கூட அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு திமிரான பதில் அவர் சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே, நீ எப்போ கர்வம் கொண்டு இந்த மாதிரி ஆணவம் கொண்டு பேசினாயோ, இனிமேல் உனக்கு சொர்க்கத்தில் இடம் இல்லை, உன்னோட புண்ணியங்கள் அனைத்தும் தீர்ந்து விட்டன, இப்போ நீ கீழே பூமிங்கிற நரகத்துக்கு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லி அவரை இந்திரன் தள்ளி விட்டுறாரு. இந்திரன் தள்ளி விட்டவுடனே அவன் என்ன பண்ணுறான், அப்படி அவன் சொல்கிறான், ஆமாம் நான் பேசுனது கர்வம் கொண்டு பேசுனது தவறு தான், இப்போ இதுக்கு எனக்கு என்ன தீர்வு அப்படின்னு அவன் கேட்குறான். கேட்டவுடனே, சரி அட்லீஸ்ட் நான் விழற இடமாவது நல்ல மனிதர்கள் நிறைந்த அந்த இடத்துல நான் விழணும் அப்படின்னு அவன் இந்திரன்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறான். ரிக்வெஸ்ட் பண்ணினோடனே இந்திரன் என்ன பண்ண, கவலைப்படாத, உன்னோட உறவினர்கள் இருக்கிற இடத்துல நல்லவர்கள் இடத்துலையே நீ விழுவ அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இறங்கி வரார். அப்படி இறங்கி வரும்போது அப்போ அங்கே சந்தியாவந்தனம் பண்ணிகிட்டு இருக்கான் அஷ்டகன்னு ஒரு பேரரசன். அவனுமே இவர் குலத்தில் வந்த ஒரு அரசன் தான். அவன் என்ன பண்ணுறான், சந்தியாவந்தனம் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த மாலை நேரத்தில். அப்போ அவன் கேட்குறான், உங்களை பார்த்தா ரொம்ப முகம் ரொம்ப தேஜஸாக இருக்கே, ரொம்ப காந்தியுடன் இருக்கிறீங்களே, மேலேருந்து விழுறீங்களே, எங்கேருந்து விழுறீங்க, எங்கே போனீங்க அப்படின்லாம் இவன் கேட்கும்போது அவர் சொல்கிறார், நான் உன் குலத்தை சேர்ந்த மூதாதையர், என் பேர் யயாதி, நான் இப்படிலாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கொஞ்சமாக இறங்கி வரான். இந்த மாதிரி நான் ஆணவமாக பேசினேன், என்னை விட சிறந்த மனிதர்கள் அரசர்கள் உலகத்தில் இல்லைன்னு நான் சொன்னதுனால என்னோடய புண்ணியம் தீர்ந்து நான் பூமியில் விழணும் அப்படிங்கிற மாதிரி இந்திரன் என்னை சபிச்சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொன்ன உடனே அதுக்கு அவன் சொல்கிறான், நான் இத்தனை நாள் உண்மையாக நான் அரசாட்சி புரிஞ்சது உண்மையானா என்னோட புண்ணியத்தின் பலனில் ஒரு பங்கு தரேன், அதை வச்சுன்னு நீங்கள் திரும்ப சொர்க்கத்துக்கு போங்கன்னு அஷ்டகன் சொல்கிறார். அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு ராஜா ஒரு சத்திரியன் யாருக்கிட்டையும் எதையுமே அதாவது பரிசு பொருளாக நான் வாங்கக்கூடாது, அதனால நான் உங்ககிட்ட நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் விழும்போது பக்கத்தில் பிரதர்தனன் ஒரு மன்னன் இருப்பான். அவனும் பார்ப்பான். அவனும் என்ன பண்ணுவான், ஏன் ராஜா இந்த மாதிரி விழறீங்கன்னு சொல்லும்போது அவன் அவன் பங்கு கதை இவருக்கு அவங்ககிட்டையும் ஒரு கதை சொல்லுவார். நான் உண்மையான அரசனாக இருந்தேன். அவரோட பீரியடில் ஜனங்க எப்படி இருந்தாங்கன்னா, அதாவது அகால மரணம் இல்லை, எப்படி ஒரு நல்ல ராஜா அரசாண்டாக்கன்னா உலகம் எப்படி இருந்ததுங்கிறதுக்கு ஒரு யயாதி விளக்கம் சொல்கிறார். அதாவது இளவயது மரணம் இல்லை, அதுதான் அகால மரணம் இல்லை. அதே போல் விபத்து, விலங்குகளால் சாதல் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரியும் யாரும் சாகலை. இயற்கையாக உண்மையிலே வயது மூப்பினால் மரணம் அடைந்தார்களே ஒழிய இந்த மாதிரி எதுவும் நடக்கலை. அதே போல் பெண்களுக்கு சீக்கிரமாக வரக்கூடிய அந்த விதவைத்தனம் இல்லை. அதாவது எல்லாருமே சுமங்கலியாக தான் இறந்தாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதே போல் திருட்டு கிடையாது, கொலை கிடையாது, கொள்ளை கிடையாது, எந்த பழி பாவமும் எதுவும் இல்லை. ஜனங்க ரொம்ப நிம்மதியாக இருந்தாங்க என்னோடய பீரியடில் அப்படிங்கிறத யயாதி அதை பதிவு பண்ணுறார். அப்படி தான் நான் தர்மத்தின் வழியில் தான் நான் அரசாண்டன், நிறையா வேள்விகள் செய்தேன், நிறையா வேள்விகள்லாம் செய்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒன்று பிரதர்தனை சொல்கிறார், அப்பேற்பட்ட நீங்கள் சொர்க்கத்துலேருந்து கீழே இறங்கி வரலாமா, நான் இத்தனை நாள் புண்ணியம் செஞ்சுருந்தேன்னு சொன்னாக்கன்னா என் புண்ணியத்தில் ஒரு பலனை நான் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு பிரதர்தனன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் சிபி சக்கரவர்த்தி நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா, புறாவுக்காக தன் சதையை அறுத்து கொடுத்தாருன்னு. அந்த சிபி சக்கரவர்த்தியும் அவரும் என்ன சொல்கிறாருன்னா, அந்த குலத்தில் அவரும் என்ன சொல்கிறாரு, சிபி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவரும் பொய் சொல்ல மாட்டாராம். யார் அவர் எல்லா உயிரையும் தன்னை போல நேசித்தார்
அப்படிங்கிறது மகாபாரதத்தில் அதை பதிவு பண்ணுறாங்க. சிபி சக்கரவர்த்தியும் அவரும் என்ன பண்ணுறாரு, இவர் கதையை கேட்டவுடனே என்னோட புண்ணியத்தில் ஒரு பலனை தரேன் அப்படின்னு சொன்னோடனே இவர் சொல்கிறார், சத்திரியர் என்பவர் யாரிடமும் வந்து அன்பளிப்பு பெறக்கூடாது அப்படின்னு அவரும் சொல்லிட்டு அவர்கிட்டையும் அவர் வாங்க மாட்டார். அப்போ அவர் யயாதியோட பொண்ணு வழி, அதாவது யயாதி குடும்பத்தில் பெண்கள் வழியில் வந்து தானம் வாங்கலாம் அப்படின்னு ஒன்று இருந்துதான். அதுபடி அவரோட பெண்கள் வழியில் வந்தவர்களில் ஒருத்தி என்ன பண்ணுறா, அதில் பேரெல்லாம் மென்ஷன் பண்ணல. அவள் வந்து என்னோட புண்ணியத்தில் நான் ஒரு பகுதி தரேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே அவர் என்ன சரிம்மா உன்னோட புண்ணியத்தை வந்து நான் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லவுடனே 5 தங்கத்தேர் வருதான் மேலேருந்து. எங்கள் இந்திரனோட சபையிலேருந்து 5 தங்கத்தேர்கள் வருகிறது. அந்த 5 தங்கத்தேர் 5 பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே திரும்ப சொர்க்குலோகத்துக்கு. யார் யார்? தரேன்னு சொன்னதுனால அஷ்டகனுக்கு, தரேன்னு சொன்னதுனால பிரதர்தனனுக்கு, தரேன்னு சொன்னதுனால சிபி சக்கரவர்த்திக்கு, தரேன்னு சொன்னதுனால அந்த பெண் வழி வம்சத்தில் வந்த அந்த பெண்ணிற்கு, அதுக்கப்புறம் யாருக்கு? யயாதிக்கு. இந்த 5 பேரும் தனித்தனி தேரில், தங்கத்தேரில் திரும்பவும் சொர்க்கம் நோக்கி பயணம் செய்தனர் அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிக்கிறாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது யயாதியோட ஸ்டோரி. நான் என்ன சொல்கிறேன், டைம் கிடைக்கும்போது நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் மகாபாரதம் படிங்க. ஏன்னா அவர் சொல்கிறாரு, அதை சொல்லிவிட்டு இந்த யயாதி கதையெல்லாம் சொல்லிவிட்டு பின்னாலேயே வந்து பலஸ்ருத்தின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு ஸ்லோகத்துக்கும் ஒரு பலன் உண்டு. அதுபோல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யயாதி கதையை, யயாதி வரலாற்றை, அஷ்டகன் வரலாற்றை யார் ஒருவர் கேட்கிறார்களோ அவர்கள் மூதாதையினர், அவர்கள் சந்ததியினர் பலரும் வந்து புகழோடும் பேரோடும் இருப்பார்கள் அப்படிங்கிறத அதை வந்து எழுதினவர் அதை பலஸ்ருதி போட்டிருக்காரு அப்படின்னு அவர் சொன்னதாக சொல்லலை, வியாசர் சொல்கிறார், வைசம்பாயனர் சொல்கிறார். யார் ஒருவர் இந்த கதையை பக்தியுடன் கேட்கிறார்களோ, யார் ஒருவர் ஒரு பக்தியுடன் அதை தகுந்த மனிதர்களுக்கு உபதேசிக்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக புண்ணியம் சேரும். அவரோட சந்ததியினர் எக்காலத்திலும் இந்த அகால மரணம் அடைய மாட்டார்கள், புகழை பெறுவார்கள், செல்வ வளம் சேரும் அப்படின்னு எல்லாமே அந்த பலஸ்ருதியில் எழுதியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நீங்கள் வந்து அந்த யயாதி கதையை, மகாபாரத கதையை படிங்க. அப்படி படிக்கும்போது நான் டெய்லி எனக்கு புக்கு படிக்கிற ஹேபிட் உண்டு. அதில் எனக்கு பிடிச்ச கதைகள் 2 சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதுவும் மகாபாரதத்தில் அது ஷார்ட் நோட்ஸாக அதில் வருது, குறிப்புகள் வருது. அது நன்றி, வணக்கம். கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணினவங்க கதை நல்லா இருந்ததுன்னா 4 பேருக்கு எடுத்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.